அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜனவரி மாதத்தில் 2ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோவுக்கு மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் எத்தனை கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டது? எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் எத்தனை கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் பாருங்க, 250 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டிருக்கு. 250 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டிருக்கு. ஜனவரி 1 விண்ணில் செலுத்தினாங்க. ஓகேங்களா? ஸோ நேற்று கரண்ட் அஃபேர்ஸில் இந்த கொஷின் பார்த்துருப்போம். பட் அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம சொல்லலை. ஓகேங்களா? ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து செலுத்தியிருக்காங்க. ஸோ இதை தூக்கிட்டு போன ராக்கெட் என்ன அப்படின்னா PSLV C-58. PSLV C-58 மூலயமா தான் விண்ணில் செலுத்தியிருக்காங்க. ஸோ இப்போ நிலை நிறுத்திட்டாங்க விண்வெளியில். ஓகேங்களா? ஸோ இதை எதுக்காக அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, விண்வெளியில் உள்ள கருந்துளையிலிருந்து வெளியேறும் ஊடுகதிர்களை ஆய்வு செய்வதற்காக தான் இதை அனுப்பியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது இரண்டாவது வினா, கீழ்கண்டவற்றுள் சாகர் பரிக்கிரமா திட்டத்தோடு தொடர்புடையது எது? கீழ்கண்டவற்றுள் சாகர் பரிகிரமா திட்டத்தோடு தொடர்புடையது எது? ஆன்சர் பாருங்கள், மீனவர்கள். ஸோ மீனவர்கள் தான் இந்த திட்டத்தோடு தொடர்புடையவங்க. மீனவர்கள் தான் இந்த திட்டத்தோட தொடர்புடையவங்க. ஸோ என்னென்னா, மீனவர்களோட ஆலோசனைகளை மத்திய அரசு வாங்கிப்பாங்க. மத்திய அரசின் திட்டத்தை அவர்கள்ட்ட எடுத்து சொல்லுவாங்க. பயனாளிகளுக்கு மத்திய அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த திட்டத்தோட நோக்கமாக இருக்குது, சாகர் பரிக்கிரமா திட்டம். ஓகேங்களா? ஸோ இதனுடைய ஒரு பகுதியாக பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை டு நெல்லூர் வந்து மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளைத்துறை அமைச்சராக இருக்கிற பர்ஷோத்தம் ரூபாலா அவர்கள் பயணம் மேற்கொண்டிருக்காங்க. சும்மா எல்லா ஏரியாவுக்கும் கடற்கரைக்கு போவாங்க, மீனவர்களை சந்தித்து குறைகளை கேட்பாங்க, இவங்களோட திட்டங்களை சொல்லுவாங்க, பயனாளிகளுக்கு அதை நிலத்திட்ட உதவிகளை வழங்குவாங்க. இதுதான் இந்த திட்டத்தோட நோக்கமாக இருக்குது. இந்தியா எந்த அண்டை நாட்டுடன் அணுசக்தி நிறுவனங்கள் பட்டியலை பரிமாறிக்கொள்கிறது? இந்தியா எந்த அண்டை நாட்டுடன் அணுசக்தி நிறுவனங்கள் பட்டியலை பரிமாறிக்கொள்கிறது? பாகிஸ்தானோட தான் பரிமாறிக்குது. ஓகேங்களா? எவ்ரி இயர் ஜனவரி 1 வந்து ஸோ 2 நாடுமே பரிமாறிப்பாங்க. ஸோ ஏன் அப்படின்னா, ஏதாவது போர் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தினா அதோட இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதனால் அணு கதிர்வீச்சு இருக்கிற அணு உலைகள், அடுத்தது ஃபேக்ட்ரிஸ், இதெல்லாம் சொல்லிட்டா அங்கே தாக்குதல் நடத்த மாட்டாங்க. ஓகேங்களா? அதனால் 2 நாடுமே சொல்லிக்கிறாங்க. ஸோ 1992ஆம் ஆண்டு முதல் இந்த பரிமாற்றம் அப்படிங்கிறது நிகழ்ந்துட்டுருக்கு. 33வது முறையாக பரிமாறி இருக்காங்க. அடுத்து பாருங்கள், 50,000க்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் சூரிய நமஸ்காரம் செய்து கின்னஸ் சாதனை படைச்சிருக்காங்க. அது எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க? 50,000க்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் சூரிய நமஸ்காரம் செய்து கின்னஸ் சாதனை படைச்சிருக்காங்க. அவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னா குஜராத்தை சேர்ந்தவங்க. ஸோ குஜராத் மாநிலத்தில் 108 இடங்களில் ஒரே நேரத்தில் இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்கு. மெக்ஸானா மாவட்டத்தில் உள்ள மோதேரா சூரிய பகவான் கோயிலில் முதல்வர் பூபேந்திர பட்டேல் முன்னிலையில் இதை வந்து தொடங்கியிருக்காங்க. அடுத்தது, தனிநபர் பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்ட கோல்டி பிரார் எந்த நாட்டில் வசித்து வருகிறார்? தனிநபர் பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்ட கோல்டி பிரார் எந்த நாட்டில் வசித்து வருகிறார்? ஆன்சர் பாருங்க, கனடாவில் இப்போ வசிச்சுட்டு வர்றாரு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து இன்டர்போலும் இவரை வந்து குற்றவாளின்னு அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அது வேறு. ஸோ கனடாவில் இருக்கிறாரு கோல்டி பிரார். ஸோ அவர் வந்து ஒரு சீக்கிய மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அங்கே சட்டம் ஒழுங்கு, ஸோ சில இதர ஒரு கொலை வழக்கு, ஸோ இது மாதிரி நிறையா விஷயங்களில் வந்து பிரிவினை எல்லாத்துலேயும் இருக்கிறார். அதனால் இந்திய அரசு என்ன பண்ணுறதுன்னா, சட்டவிரோத செயல்பாடுகள் தடுப்பு சட்டம் 1967 4வது பட்டியலில் பயங்கரவாதியாக அவர் வந்து சேர்க்கப்பட்டிருக்கார். ஓகேங்களா? சட்டம் 1967 போட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி தனிநபர் பயங்கரவாதியாக அறிவிக்கப்படுற 56வது நபர்னு நினைக்கிறேன். 56 58வது நபரோ தெரியல இவர். ஓகேங்களா? 56ன்னு நினைக்கிறேன். சரியா? உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தனிநபர் பயங்கரவாதியாக அறிவிக்கப்படுற, அதாவது ஒரு குழுவையோ ஒரு இயக்கத்தையோ அறிவிப்பாங்க. ஆனால் தனிநபரை பயங்கரவாதியாக அறிவிக்கிறதுல 56வது நபர் தான் கோல்டி பிரார். ஓகேங்களா? ஸோ இதோட
இந்த வீடியோ பதிவு முடியுது. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.